வணக்கங்க. தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு பெரியவங்க வாழ்த்துவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு நம்மளுக்கு தெரியுங்களா? ஒரு மனைவியாகப்பட்டவள் தன் கணவரிடமிருந்து 5 மாங்கல்யத்தை பெற்றால்தான் அவளால தீர்க்க சுமங்கலி பவா அப்படிங்கிற பட்டத்தை பெற முடியும். அது எப்படி? திருமணத்துல ஒண்ணுங்க, 60 வயது சஷ்டியப்த பூர்த்தியில ஒண்ணு, 70 வயது பீமரத சாந்தியில ஒண்ணு, 80 வயது சதாபிஷேகத்துல ஒண்ணு, 96 வயது கனகாபிஷேகத்துல ஒண்ணு. எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ற சஷ்டியப்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம், கனகாபிஷேகம், இந்த சடங்குகளை நடத்திக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் வாய்க்கிறது கிடையாது. பெரும் பாக்கியமும் பூர்வ புண்ணியமும் செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த மணவிழா காணும் பாக்கியம் அமையும். இது போன்ற வைபவங்கள் பொதுவா ஆயுள் விருத்தியை பிரதானமா கொண்டு தாங்க அமையுது. சகல தேவர்களையும் மகிழ்விக்கும் பொருட்டு அன்னைக்கு வேத பாராயணங்களும் ஹோமங்களும் நடைபெறும். உறவு முறைகள் கூடி நின்று குதூகலப்படுத்தும் போது சஷ்டியப்த பூர்த்தி தம்பதியரோட மனம் மகிழும். நமக்கென்ன இத்தனை உறவுகளா, சொந்தங்களா அப்படின்னு அவர்கள் சந்தோஷத்துல மனசுல பரவசத்தை ஏற்படுத்தும். பூமி 360 பாகைகளாகவும் 12 ராசி வீடுகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த வட்டப்பாதையை சுத்தி அடிப்படையில இந்த சுழற்சியோட அடிப்படையில ஒருவர் ஜனிச்சு 60 வருடங்கள் நிறைவடைந்த தினத்துக்கு அடுத்த தினம் அவர் பிறந்த நாளன்று இருந்த கிரக அமைப்புகளும் வருடம் மாதம் போன்றவையும் மாறாம அப்படியே அமைஞ்சிருக்கும். மிகவும் புனித தினமான அன்னைக்குத்தான் சம்பந்தப்பட்டவருக்கு சஷ்டியப்த பூர்த்தி வைபவம் மிகவும் ஆச்சாரமான முறையில தெய்வாம்சத்தோட நிகழணும். சஷ்டியப்த பூர்த்தி தினத்தன்று வேதம் பண்டிதர்களின் முன்னிலையில நிகழ்த்தப்படும். பூஜையில் 84 கலசங்கள்ல தூய நீரை நிரப்பி மந்திரங்களை உச்சரிச்சு ஹோமங்கள் நடைபெறும். அங்கே உச்சரிக்கப்படுற வேத மந்திர சத்தம் கலசத்துல இருக்கிற நீர் தெய்வ சக்தி பெறும், புனிதமடையும். பின்னர் அந்த கலசத்துல உள்ள நீரை கொண்டு சஷ்டியப்த பூர்த்தி தம்பதியினருக்கு அபிஷேகம் நடைபெறும். அபிஷேகத்துக்கு பயன்படும் 84 கலசங்கள் எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ் வருஷம் மொத்தம் 60. அதற்கான 60 தேவதைகளையும் அந்த தேவதைகளுக்கு அதிபதியான இறைவன்களையும் குறிப்பது தான் 84 கலசங்கள். அதாவது அஷ்டதிக் பாலகர்கள், பாலாம்பிகை, அமிர்தகடேஸ்வரர், நவநாயகர்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் 84 கலசம் அப்படிங்கிறது ஐதீகம். பிரபவம் முதல் விஷு வரையான 15 ஆண்டுகளுக்கு அக்னி பகவானும், சித்ராபானு முதல் துன்மிகை வரையுள்ள 15 ஆண்டுகளுக்கு சூரிய பகவானும், ஹே விளம்பி முதல் விரோத கிரந்தி வரையிலுள்ள 15 ஆண்டுகளுக்கு சந்திர பிரதானம், பரிதாபி முதல் அச்சய வரையுள்ள 15 ஆண்டுகளுக்கு வாயு பகவானும் அதிபதி ஆகிறாங்க. தன்னோட 60 வயசுல 5 வரும் ஆசையை வென்ற மனிதன் 60 வயசுல இருந்து தான் தனது என்ற பற்றையும் துறக்க முயல வேண்டும். தன்னோட மகன் மகள் சொந்த பந்தம் அப்படிங்கிற கண்ணோட்டம் மறைந்து உற்றார் உறவினர் அனைவரும் தம் மக்களே, எல்லோரும் ஒரு குலமே என்கிற எண்ணம் 70 வயது நிறைவில் பூர்த்தி ஆகணும். தான் தனது என்ற நிலம் மறந்து அனைவரையும் ஒன்றாக காண்ற நிலைதான் பெற்றவர்களே 70வது வயது நிறைவில் பீஷ்மரதர் சாந்தியை கொண்டாடும் தகுதியை பெறாங்க. காமத்தை முற்றிலும் துறந்த நிலையே பீஷ்மரத சாந்திக்கான அடிப்படை தகுதியாகும். 70 வயசுல இருந்து ஒவ்வொரு மனுஷனும் தன்னை சுற்றி உள்ள எல்லா உயிர்களிலும் இறைவனை காண முயலணும். ஒவ்வொரு உயிரிலும் உரையும் இறைவனோட உரையாட பழகிக்கணும். அவனுக்கு ஜாதி மதம் இன பேதம் எதுவுமே கிடையாது. இப்படியே அனைத்திலும் இறைவனையும் அனைத்தையும் இறைவனாக காணும் நிலையை ஒரு மனுஷன் 80 வயசுல பெறும்போது தான் சதாபிஷேகம், அதாவது 1000 பிறை கண்டவன் அப்படிங்கிற ஒரு தகுதியை அவர் அடையிறார். அப்போது தான் சதாபிஷேகம் செய்து கொள்ளணும். இறையோடு 2.5 கலந்து இறை சந்தனை கொண்ட தம்பதிகளுக்கு 96 வயசுல கனகாபிஷேகம் செய்து இந்த ஜென்மாவோட 5வது மாங்கல்யம் பூட்டி தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு ஆசைக்கு உரியதா அமையுதுங்க. இப்ப தெரியுதுங்களா தீர்க்க சுமங்கலி பவான்னு நம்ம ஒவ்வொருத்தர வாழ்த்துறதுக்கான அர்த்தமும் அதனோட பலன்களும். ஆகவே இனிமே பெரியவர்களை பார்த்து நாம் வணங்கி அந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டு இறைவனை வேண்டுவோமாக. வாழ்க வளமுடன். நன்றி.